Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நம்ம வந்துட்டு நேரத்தோட என்ன படிச்சிருந்தோம் ஃபில்டர் ரிசர்வர் ட்ரையர் அது சம்பந்தமாக ஏதும் சந்தேகம் இருந்தா நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் அது சம்பந்தமா விளங்கப்படுத்துவேன். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரீஃப்ரிஜரண்ட் சைக்கிள்ல வந்துட்டு அடுத்த பிழை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது நம்ம நேரத்தோட பார்த்திருந்தோம் 4 பொருட்கள் காணப்பட்டுச்சு. அந்த பொருட்கள்ல ஒரு குறைபாடு. என்ன குறைபாடு? கெப்லர் டியூப் அடைப்பு. அந்த கெப்லர் டியூப் அடைப்பை சரி செய்வதற்கு என்ன நடந்துச்சு? ஃபில்டர் ரிசர்வர் ட்ரையருங்கிற ஒரு சாதனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரியா? அதுக்கு பிறகு அந்த கெப்லர் டியூப் அடைப்பு நின்றுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்யூமுலேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவை படிப்போம். சரியா? அக்யூமுலேட்டரை பொறுத்த வரைக்கும் சரியா கிளியரா படிப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு நம்மளோட WSM மீடியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஷேர் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் அந்த துறையில NVQ level 3 அடுத்தது 4 எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்துட்டு இந்த பாடத்திட்டத்தை அமைத்து கொண்டு வரோம். எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு யோசிக்க தேவையில்லை, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு பர்சனலா இன்னும் அட்வான்ஸா என்னால் விளங்கப்படுத்த முடியும்னா விளங்கப்படுத்துறேன். நீங்க வந்துட்டு அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இப்போ வந்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள போவோம். நம்மளோட அடுத்த பிழை என்னன்னு சொன்னா, கம்ப்ரெசர்ல இருந்து கண்டென்சருக்கு வந்துச்சு, கண்டென்சர்ல இருந்து கெப்லர் டியூபுக்குள்ள வந்துச்சு, கெப்லர் டியூபுக்கு அடுத்ததாக காணப்படுறது எவாபரேட்டர். இப்ப இந்த எவாபரேட்டர்ல என்ன நடக்குது சொல்லுங்க? லோ பிரஷர் லோ டெம்பரேச்சர் லிக்யூட்டாக என்ன செய்யுது? உள்ளுக்கு வருகிறது. ரீஃப்ரிஜரண்ட் உள்ளுக்கு வருகிறது. அந்த உள்ளுக்கு வர ரீஃப்ரிஜரண்ட் வந்துட்டு ரூம்ல இருக்கிற வெப்பநிலையை உறிஞ்சிடத்தால லோ பிரஷர் லோ டெம்பரேச்சர் என்ன மாறுது? வேப்பரா மாறுது. சரியா? இப்ப இந்த அறைக்குள்ள இருக்கிற வெப்பத்தை உறிஞ்செடுத்தா இங்க வெப்பம் இருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு 32 பாகையில வெப்பம் இருக்கு. இப்ப ஏர் கண்டிஷனிங் சாதனம் வேலை செய்து கொண்டிருக்கு. ஏர் கண்டிஷனிங் சாதனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வேலை என்ன செய்யும்? இந்த 32 இன்ச் இழுவடும். இந்த ஹீட் என்ன செய்யும்? இந்த உள்ளுக்கிற ஃபேன் இழுத்து இந்த எவாபரேட்டர்ல பட வைக்கல இந்த ஹீட் இன்ஜ தணிக்கப்படுது. இந்த 32 என்ன செய்யும்? 30 மாறும். மரம் என்ன செய்யும்? 28 ஆகும். மரம் 25 ஆகும். இப்படி 20 ஆகும். இப்படியோ குறைஞ்சு அப்படியே போய் 18 அப்படியோ குறையுது. சரியா? ஞாபகம். இப்படியே டெம்பரேச்சர் குறைஞ்சா இங்க கூலாக்குறதுக்கு இந்த ரூம் கூல் ஆயிடும். உதாரணத்துக்கு 5 பாகை இல்லாட்டி 0 பாகைக்கு வருது இல்லைங்களா? அந்த ரூம் 0 பாகைக்கு எடுக்கமுண்டா இந்த வெப்பநிலை இருக்குமா? வெப்பநிலைங்கிறதே நடுங்குமே அந்த அளவுக்கு. அப்ப 0 பாகை சீக்கு எடுத்து வரும்போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இங்க வெப்பம் இருக்காது. அப்ப ஏர் கண்டிஷனிங் சாதனம் வந்துட்டு இன்னும் 0 பாகை சீகள் மைனஸ் அளவுல -10 அப்படியெல்லாம் கூல் ஆகும், ஐஸ் கட்டி ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நம்மள ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கொண்டா மேலுக்கு இருக்கிற செக்ஷன்ல வந்துட்டு என்ன செய்யணும்? ஒரு தண்ணிய கட்டியாக்குறா என்ன செய்யணும்? தண்ணியினுடைய உரைநிலை வந்துட்டு 0 பாகை சி. 0 பாகை சிக்கு வந்தோன்னு என்ன செய்யும்? அந்த தண்ணி கட்டியா போயிடும். சரியா? அது மாதிரி தான் இப்ப நம்ம வந்துட்டு ரீஃப்ரிஜரண்ட் சாதனத்துல வந்துட்டு 0 பாகை சிக்கு கிளல 0 பாகை சி வந்தோடனே இந்த இடத்த அந்த தண்ணியே கட்டியாயிடும். அதாவது வெப்பமே இல்ல, அந்த தண்ணியில இருக்கிற வெப்பம் அனைத்தையும் உறிஞ்சிடத்தால அந்த தண்ணி வந்துட்டு கட்டியாக மாறிவிடும், ஐஸ் கட்டியாக மாறிவிடும். அப்ப இன்னும் குளிர்ச்சியை ஏற்படுத்தணும். இந்த ரீஃப்ரிஜரண்ட் சாதனத்துல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை அழிச்சு கொள்றேன். இப்ப ரீஃப்ரிஜரண்ட் கம்ப்ரெசர் கண்டென்சர் கெப்லர் டியூப் எவாபரேட்டர். சரியா? இப்ப இப்படியே வந்து இங்க எவாபரேட்டர் இருக்குது. இந்த எவாபரேட்டர்ல என்ன இன்புட் ஆகுது சொல்லுங்க? லோ பிரஷர் வர லோ டெம்பரேச்சர், அடுத்தது லிக்யூட். லிக்யூடா உள்ளுக்கு ஆகுது. அவுட்புட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? லோ பிரஷர்
லோ டெம்பரேச்சர் வேப்பரா அவுட்புட் கிடைக்கும். இந்த லிக்விடா வாரது வேப்பரா நம்மளுக்கு அவுட்புட் ஆக வேண்டும். சரியா, வெளியாக வேண்டும். வேப்பராக தான் இந்த எவப்பரேட்டர்ல இருந்து வெளியாகும். இப்ப 0°C வந்தா என்ன நடக்கும்? இங்க வெப்பம் இருக்குமா? இந்த இடத்துல வெப்பம் இருக்குமா? வெப்பமே இருக்காது. அப்ப இந்த டைம்ல இந்த வார வேப்பர் வராது, லிக்விட் தான் வரும். சரியா, லிக்விட் வரும். சரிதானே? எப்படி? இந்த இடத்துல வெப்பம் இருந்தா தானே லிக்விடா மாறுது, அந்த வெப்பம் பட்டு ஆவியா மாறுது, வேப்பரா மாறுது. இந்த வெப்பமே இல்லாட்டி வார லிக்விட் என்ன செய்யும்? லிக்விடாவே வந்துடும். சரியா, இப்ப இந்த லிக்விடா வந்தா கம்ப்ரஸர் பல போயிடும். கம்ப்ரஸர் வந்துட்டு இயக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். அதனால இந்த வார லிக்விட் வந்துட்டு வேப்பராக தான் மாற வேண்டும். லிக்விடா கம்ப்ரஸருக்குள்ள நுழையக்கூடாது. அதுக்காக வேண்டி எவப்பரேட்டருக்கும் கம்ப்ரஸருக்கும் இடையில ஒரு பொருளை பொருத்தினாங்க. ஒரு இந்த அக்யூமுலேட்டருங்கிற ஒரு சாதனத்தை பொருத்தினாங்க. அந்த சாதனத்தை வச்சு இங்க வார லிக்விட வேப்பரா மாத்தி கம்ப்ரஸருக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு அக்யூமுலேட்டர் படத்தை கீறி காட்டுறேன் எப்படி வேப்பரா மாறுதுங்கிறது. சரியா, அப்ப இந்த அக்யூமுலேட்டர் என்ன செய்யுது? லிக்விடா வார எவப்பரேட்டர்ல இருந்து வெளியாகக்கூடிய லிக்விட என்ன செய்யுது? கம்ப்ரஸருக்கு லிக்விடா அனுப்பாம வேப்பராக மாற்றி அனுப்புது. இதான் இவர தொழிற்பாடு. சரியா, சிம்பிளா எக்ஸாம் கேட்பாங்க, வெளியே சொன்னாங்க. இப்ப அக்யூமுலேட்டரா போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இப்படி ஒரு பைப் எடுக்குமே. இப்படி ஒரு பைப் எடுத்துட்டு இப்போ ரீஃப்ரிஜரண்ட் எவப்பரேட்டர்ல இருந்து வருது. சரியா, அம்புக்குறி கட்டாயம் போடணும். இப்ப எவப்பரேட்டர், இது கம்ப்ரேசர். சரியா, இங்க எவப்பரேட்டர், கம்ப்ரேசர். இது அவுட், இது டு, இது ஃப்ரம். சரிதானே? இப்போ இங்க வார லிக்விட் என்ன செய்யும்? இங்க உள்ளுந்தோன்னு, அதாவது நம்மட அக்யூமுலேட்டர் வந்துட்டு கம்ப்ரேசருக்கு பக்கத்துல அல்லது என்ன வெட்டையெல்லாம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வாகன ஏசியை எடுத்துக்கொண்டோம்டா, இந்த அக்யூமுலேட்டர் வந்துட்டு எவ்வளவு தெரியும்? என்ஜின் அந்த பகுதியெல்லாம் இருக்கும். என்ஜினே ஓவர் ஹீட் ஆகும். இன்னைக்கு அக்யூமுலேட்டர் வந்துட்டு எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? இரும்பால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா, இரும்பு குவலை அல்லது அலுமினிய குவலை. இப்ப அலுமினியம் என்ன செய்யும்? வெப்பத்தை, வெளியலைகிற வெப்பத்தை என்ன செய்யும்? குயிக்கா உறிஞ்சக்கூடியது. அது மாதிரி இரும்பும் என்ன செய்யும்? இந்த இரும்புல கருத்த பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கருத்த பெயிண்ட் மூலமா என்ன செய்யும்? வெளியலைகிற வெப்பத்தை என்ன செய்யும்? குயிக்கா உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. அப்ப இன்னைக்கு அடுத்தது இந்த ரீஃப்ரிஜரண்ட் ஒரு பண்பு என்னன்னா, குறைந்த வெப்பநிலையில கூட ஆவியாகக்கூடிய தன்மை இருக்கு. குறைந்த வெப்பநிலையில கூட ஆவியாகக்கூடிய தன்மை இந்த என்ன ரீஃப்ரிஜரண்ட்டுக்கு இருக்கு. அப்ப இந்த வெப்பநிலை பட்டோன்னு நினைக்கிறது என்ன செய்யும்டா, ஆவியா மாறி இதுக்குள்ள போகும். இதுக்குள்ளால் அப்படியே போய் சரியா கம்ப்ரஸருக்கு வேப்பரா தான் போகும். இங்க லிக்விடா வாரது இங்க வேப்பரா தான் போகும். இதுதான் ஒரு அக்யூமுலேட்டருடைய தொழிற்பாடு. ஏதும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரியா, நான் வந்துட்டு அது எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.